Hi guys, welcome to Adapter 47. This is like a very good morning to everyone. So, நம்மளோட செஷன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸில் இருக்கிறோம் ஜனவரி 19th 2021 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த 2021 ஸ்டார்ட் ஆகி 19 நாள் ஆயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்ததும் இன்னிலேருந்து தான் நினைக்கிறேன், இல்லை 18-19லேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ எத்தனை பேர் என்னோடய ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரைஸ் யுவர் ஹேண்ட் ஓகேங்களா. ஸோ மேம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இல்லை மேம் நான் இன்னும் இந்த வீடியோ பார்க்கல, நான் பார்க்குறேன், இல்லை நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ உண்மையாக நீங்கள் ஹானஸ்ட்டாக எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதில் நம்மளோட லைவ் செஷன் இல்லை, நம்ம அந்த ரெக்கார்டிங் வீடியோவில் நான் உங்களோட லைவ் சேட் பண்ண மாதிரி ஒரு 4-5 பேர் எனக்கு ரிப்ளை பண்ணிங்க, நானும் பேசினேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ டைமில் வந்துட்டு லெட்ஸ் சே ஹாய் பாய் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதுக்கு தான் சொல்கிறது. கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுங்க, லைவ் சேட்டில், ஏன்னா அந்த பர்டிகுலர் டைம் எங்களால் வர முடிஞ்சால் தான் வருவோம் இல்லையா. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஸோ ஓகே கைஸ், நான் டிலே பண்ண வேண்டாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் சோஷியல் மீடியா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ Y273 என்னோடய ஃபேக்கல்ட்டி கோட் நான் சொல்லிடுறேன். Y273 அப்படிங்கிற ஃபேக்கல்ட்டி கோடு ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோடய கோடு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளுடைய Adapter 47 நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே கைஸ், எல்லாருமே அந்த 2999 அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியலை. எங்கள் டீம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, நான் அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஆக்சுவலி 2999 பேக் அப்படிங்கிறது அப்கிரேடேஷன் ஓகேங்களா. அதாவது ஆல்ரெடி பெய்டு பேட்சில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2999 மட்டும் பே பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம், நாட் ஃபார் நியூ ஒன் ஓகேங்களா. நீங்கள் பெய்டு பேட்சே இல்லாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணி நீங்கள் அந்த 2999க்கு அந்த ஃபுல் பேக்கை நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஸோ இதுதான் விஷயம் ஓகேங்களா. பட் உங்களோட டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு நான் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவங்க கண்டிப்பாக எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பே பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னா கட்டாயமாக எங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் ஓகேங்களா. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட் ஓகே. ஓகே கைஸ், இன்றைக்கான நியூஸ் அனலைசிஸில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப மிக முக்கியமான ஃபேக்சுவல். இதில் என்ன படிக்க போகிறோன்னு நான் இப்போவே சொல்லிடுறேன். ஃபேக்சுவல் கண்டென்ட் ஒன்று படிப்பீங்க, தென் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று படிப்போம், ஜென்ரலாக நாலேஜ் ஓகேங்களா, ஜென்ரல் நாலேஜ் மாதிரி ஒன்று படிப்பீங்க. இன்னொன்று மிக முக்கியமாக பாலிட்டி படிப்பீங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிடுறேன், இன்றைக்கி ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட். சரி, ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வில் பி கண்டக்டட் ஆன் May 22nd. பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் July 31st. பாலஸ்தீன் நேஷனல் கவுன்சில் எலெக்ஷன் August 31st. ஸோ 14 வருஷங்கள் கழித்து முதல்ல அந்த பாலஸ்தீன் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேசிய தேர்தல்கள் நடக்குது. கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் கழித்து நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நேஷ்னல் எலெக்ஷன்ஸ். அதில் பிரசிடென்ஷியலுக்கு May 22nd, அடுத்து பாலஸ்தீன் நேஷனல் கவுன்சில் எலெக்ஷன்ஸ் ஓகேங்களா August 31st ரைட். ஸோ பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் May 22nd, பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் July 31st ஓகேங்களா. ஸோ மே, ஜூலை, ஆகஸ்டில் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. மேலே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், ஸோ நாடாளுமன்றத்திற்கான நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸும், ஜூலையில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஓகேங்களா, பிரசிடென்ஷியல் குடியரசுத் தலைவருக்கு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான எலெக்ஷன்ஸும், ஆகஸ்டில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ இந்த 3 மந்தில் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 14 வருஷங்கள் கழித்து இந்த மாதிரி நேஷ்னல் எலெக்ஷன் பாலஸ்தீன் கண்ட்ரியில் நடக்குது ஓகேங்களா. Palestine is set to hold its first national elections in 2021 after a span of 14 long years. As per a decree signed by Palestine President Mohammed Abbas, Jan 15, 2021 சைன் பண்ணி 3 எலெக்ஷன்ஸ் இந்த வருஷம் நடக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த கண்ட்ரிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பாலஸ்தீன் ரைட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான். இப்போ ரீசெண்டாக 14 வருஷங்கள் கழித்து அந்த கண்ட்ரியில் தேசிய லெவலில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் நடக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட்டாக. ஜென்ரல் நாலேஜ் பாருங்கள்,
டூ யூ நோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 14 வருஷங்கள் கழிச்சு நடக்குது இல்லையா, அதுதான். ஸோ 2 பாலஸ்தீன் குரூப்ஸ் வந்து இருந்திருக்கு. ஹமாஸ் அண்ட் ஃபத்தா ஹவ் பீன் அகெயின்ஸ்ட் ஈச் அதர் எவர் சின்ஸ் ஹமாஸ் செசிட் த கஸா ஸ்ட்ரிப் ஃப்ரம் இட்ஸ் ரிவல் இன் 2007. அப்போ இருந்தே 2 டீமுக்கு வந்து என்னதுங்க அகெயின்ஸ்டாக தான் இருந்திருக்காங்க. என்ன இருந்தாலும் ஓகேங்களா, அப்படி இருந்தாக்க கூட இன் செப்டம்பர் 2020 the two groups met at Turkey and agreed to hold parliamentary and presidential election. ஸோ 2 கண்ட்ரி ரெண்டு பார்ட்டிஸும் எலியும் பூனையுமா இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மீட் பண்ணி ஓகே நம்ம இதில் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. எங்கே மீட் பண்ணி டிசைட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. துர்க்கி, இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அவர் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் ஆஃப் பாலஸ்தீன் were held in 1996 ஓகேங்களா. 1996 தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா 2009 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இவங்க 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய சண்டைகள்னால என்ன பண்ணியிருக்காங்க, ஹமாஸ் வெத்தேஸ் கான்ஃப்ளிக்ட்னால என்ன பண்ணிட்டாங்க, போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2009 ஷெட்யூல் பண்ணினது நடக்கலை. அந்த எலெக்ஷன்ஸ் எப்போ நடக்குதுங்க, இப்போ 2020 தான் நடக்குது. அப்போது 1996 14 வருஷங்கள் சேர்த்தும்போது 2020 அப்போ தான் இந்த எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ரைட், நடுவில் 2009 ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க, பட் அது நடக்க கிடையாது ஓகேங்களா. இதுதான் பாலஸ்தீனத்தோட முதல் சட்டமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தல்கள் 1996 தான் நடத்தியிருக்கு. 2009 திட்டமிட்டு இருந்தாலும் அவங்களுடைய மோதல் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டு 2020 அது நடக்க போகுது. ஓகே சாரி 2021 14 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா. ஓகே கைஸ், இதுதான் வந்து நம்ம கரண்ட் ஃபேக்சுவல் விச் மீன்ஸ் என்ன சொல்லலாம், கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிச்சிங்க, பாலஸ்தீன் கண்ட்ரியில் தான் 14 வருஷங்கள் கழித்து ஒரு தேசிய தேர்தல்கள் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு எப்போ நடந்தது, யார் யாருக்கு நடுவில் இருக்கிற மோதல்கள்னால அது தடைப்பட்டுக்கிட்டே வந்தது, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜும் கரண்ட் அஃபேர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் 2020 ரொம்ப காரசாரமாக நம்மளோட டிவிலெலாம் போயிட்டு இருந்தது. அதில் ஒரு சில ஃபேக்சுவல் கண்டென்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. என்ன ஃபேக்சுவல் கண்டென்ட் அப்படின்னு பாருங்கள். இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி நியூஸில் நம்மளுக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க கரெக்டுங்களா. ஸோ அமெரிக்காவோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் ரொம்ப அப்படியே கான்ட்ரவர்சி கண்ணா பின்னான்னு போச்சு. ப்ளஸ் வந்து ட்ரம்ப்போடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து ரசித்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடந்ததில் ஒரு சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். என்னன்னு பாருங்கள். ஃபார்மர் அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் டெமோக்ராட் பிரசிடென்ட் கேண்டிடேட் ஜோ broke the record for receiving the highest votes ever for a presidential candidate in the history of US politics. ரொம்ப முக்கியங்க. ஸோ போடன் அப்படிங்கிறவர் ஜோ பைடன் வந்து சாதாரணமாலாம் ஜெயிச்சு வரல ஓகேங்களா. இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல், அதாவது அந்த பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸில் வாங்காத அளவுக்கு ஓட்டு அதிகமாக வாங்கி வின் பண்ணியிருக்காரு ஜோ பைடன் ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல். ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் யூஎஸ் பாலிட்டிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ முன்னாள் அமெரிக்க துணை ஜனாதிபதியும் ஜனநாயக கட்சியோட ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த ஜோ பைடன் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு இதுவரைக்கும் அதிக வாக்குகளை பெற்ற சாதனை வந்து இவர் முறியடிச்சிருக்காரு. யாருன்னா ஜோ பைடன். ரொம்ப முக்கியம். இது ஹிஸ்ட்ரி கொஷின்ஸு எப்போ கேட்டாலும் இவர் இப்போ தான் ஜெயிச்சிட்டார் இல்லையா. இது எப்போ ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு கேட்டாலும் இவரே தான் இருப்பார். 4 வருஷங்கள் கழிச்சு கேட்டாலும் இதான் இருப்பார். அடுத்த ஒரு எலெக்ஷன் வந்து அவங்க அதை பிரேக் த்ரூ பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது தான். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது பராக் ஒபாமா ஓகேங்களா. 2008 எலெக்ஷன்ஸ் நடந்தப்போ ஒபாமா செக்யூர்ட் இவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார், த மோஸ்ட் எவர். And now Joe Biden has surpassed the tally with a record of பாருங்க. ஸோ 69 இவர் 71 கிட்டத்தட்ட எவ்வளோ ஓட்டு வித்தியாசங்கள் வந்து இவர் வின் பண்ணி இவரோட 2008 ஒருத்தர் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறாரு. அதை 2020 பிரேக் பண்ணிட்டாரு பைடன் ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2008 தேர்தலில் பராக் ஒபாமா இவ்வளோ வாக்கு, இதுதான் மிக அதிகம். ஜோ பைடன் இவ்வளோ வாக்குகள் மற்றும் எண்ணிக்கையில் அந்த எண்ணிக்கை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஃப்ரம் டெலாவார், பிடன் குட் பி த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஃப்ரம் டெலாவார் and the first to have had so long a career in the Senate. 1973 இருந்து 2009 வரைக்கும் ரொம்ப நாளைக்கு இருந்து
ஒரு கிரியேட் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்டாட்டிக். ஓகேங்களா, டொலேவேரிலிருந்து முதல் ஜனாதிபதியாருன்னா நம்மளோட பெடன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி செனட்டில் 1973லேருந்து 2009 வரைக்கும் பணியாற்றின ஜனாதிபதியாகவும் முதல் ஜனாதிபதியாகவும் இருக்க முடியும். அதாவது இவர் தான் அந்த கிரியேட் பண்ணியிருக்காரு ஒரு ஃபேக்சுவல். ஸோ ஒரு ஸ்டாட்டிக் பைடன் வந்து சாதாரணமான ஒரு வேட்பாளராக இல்லைங்க. 2 இடத்துல ஒரு ஸ்டாட்டிக் கிரியேட் பண்ணுறாரு. பராக் ஒபாமாக்கு அப்புறமா அதிகமான வாக்குகளையும் பெற்றிருந்திருக்காரு. ரொம்ப நாளைக்கு வந்து இருந்திருக்காரு அவரோட கெரியர். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் டு ஹேவ் ஹட் ஸோ லாங் அ கெரியர் இன் த செனட் 1973லேருந்து 2009 வரைக்கும். அதுலேயும் பைடன் வந்து ஒரு ஃபேக்சுவல் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறார். ரைட், எஸ். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஜென்ரல் நாலேஜ், இவ்வளோ தூரம் வந்து படித்தது கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ். இந்த ரெண்டுலேயும் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? பாலஸ்தீன் கண்ட்ரிஸ் வந்து 14 இயர்ஸ் கழிச்சு எலெக்ஷன்ஸ் நடக்குது, எப்பப்போ நடக்குதுங்கிறது கற்றுக்கிட்டோம். எதனால் அந்த எலெக்ஷன்ஸ் வந்து டிலே ஆச்சுங்கிறதையும் கற்றுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் எவராக எப்போ நடந்துச்சுன்னு கற்றுக்கிட்டீங்க. ஓகே, அடுத்து வந்து ஜென்ரல் நாலேஜில் என்ன இப்போ கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜில் என்ன கற்றுக்கிட்டோன்னா, யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்தது. அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸில் நடந்த ஒரு ஃபேக்சுவல். நான் இப்படி சொல்ல உங்களுக்கு அங்கே மைண்டில் அப்படியே ஓடணும். எஸ், இதுதான் அதுதான் கரெக்டான வே டு கெட் மை பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து எஸ், பைடன் அவர்கள் பண்ண 2 ஸ்டாட்டிக் நம்ம படிச்சிருக்கோம். ரைட், ஒன்று பராக் ஒபாமா தாண்டி அதிகமான வாக்குகளை பெற்று வின் பண்ணியிருக்கிற ஒரு பிரசிடெண்ட்டாக இவர் வந்திருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாங் ரனில் வந்து இருந்திருக்காரு. 1973லேருந்து 2009 வரைக்கும் லாங் ரனில் இருந்து ஒரு ஸ்டாட்டிக்கை கிரியேட் பண்ணார். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் படித்தாச்சு. காட் இட்? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு உடனே எஸ் மேம் அப்படின்னு கிளியர் மேம்லாம் போடுங்க, நான் பார்ப்பேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ ஜென்ரலாக நான் சொன்னேன். அடுத்த ஒரு டாபிக் என்ன சொன்னேன்? பாலிட்டி ரிலவெண்ட்டாக நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னேன். கரெக்டுங்களா? ஸோ பாலிட்டி ரிலவெண்ட்டாக நம்ம படிக்கலாம். ரைட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, எலெக்ஷன் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அக்கர்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன் ஆன் 25th ஜனவரி 1950. ஓகேங்களா, ஜான் 26 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிப்பப்ளிக் டே. அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனை ஃபார்ம் பண்ண டே 1950லேயே தான். ஓகேங்களா, ரிப்பப்ளிக் டே அந்த வருஷம் தான், பட் ஒரு டேக்கு முன்னாடி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க கைஸ். ஓகேங்களா, அதே மாதிரி ஆர்டிக்கல் 324லேருந்து 329 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், டென்யூர், எலிஜிபிலிட்டி எக்ஸெட்ரா ஆஃப் த கமிஷன் அண்ட் த மெம்பர். ஓகேங்களா, ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷனோட எலிஜிபிலிட்டி என்ன, அவங்களோட பவர் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன, இது எல்லாமே ஓகேங்களா எல்லாத்தையுமே டீல் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் வந்து இந்த 324லேருந்து 329 வரைக்கும் இருக்கும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 5, 6, 7, 8, 9. ஸோ மொத்தமாக பார்த்துக்கோங்க 1, 2, 3, 4, 5, 6 ஆர்டிகல்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய பவர் இதெல்லாம் பற்றி சொல்லுது. ரைட், எஸ் கைஸ். அடுத்து ஏன்னா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் மற்றபடி இந்த தேசிய தேர்தல்கள் தான் சொன்னோம். அதே மாதிரி யூஎஸில் நடந்த ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸை பற்றி தான் நம்ம நிறைய படித்தோம் இல்லையா? அதனால் நம்மளோட இந்தியன் பிரசிடென்ட்ஸோட லிஸ்ட் இது வந்து ஜிகே கொஷின்ஸ். ஓகேங்களா, ஜிகே கொஷின்ஸ். ஸோ 1950லேருந்து 2020 நம்மளோட ரிப்பப்ளிக் ஆனதுலேருந்து 2020 வரைக்கும் யார் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ராஜேந்திர பிரசாத். ரைட், ஸோ ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் பிரசிடென்ட். இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க கைஸ், இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். அதே மாதிரி he was selected twice as the president. ஸோ 2 டைம் வந்து இவரை வந்து பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, 1952 to 57 ஒன்று, 57லேருந்து 62 வரைக்கும் இவர் தான் இருந்திருக்காரு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட்லேயும் இருந்திருக்கார் ராஜேந்திர பிரசாத். அடுத்து பாருங்கள் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, ராதாகிருஷ்ணன் வந்து இவருக்கு அடுத்தது ராஜேந்திர பிரசாத்துக்கு அடுத்து 62லேருந்து 67 வரைக்கும் இருந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹி ஆல்சோ ஹெல்ட் த பொசிஷன் ஆஃப் வைஸ் சான்சலர் ஆஃப் த ஆந்திரா யூனிவர்சிட்டி அண்ட் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, இவர் ஆந்திரா யூனிவர்சிட்டியும் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் வைஸ் சேலஞ்சராகவும் இருந்திருக்கார். வைஸ் சான்சலராகவும் இருந்திருக்கார். இது வந்து அடுத்ததாக வந்த ஒரு பிரசிடெண்ட்டை பற்றின ஒரு நியூஸ். ஜாகிர் ஹுசைன். ஓகேங்களா, ஸோ ஜாகிர் ஹுசைன் வந்து பார்த்தீங்கன்னா 67லேருந்து 69 வரைக்கும் இருந்திருக்காரு. ஷார்ட்டஸ்ட் சர்வீஸ் பிரசிடென்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் தான்? ஜாகிர் ஹுசைன். ஓகேங்களா, ஷார்ட்டஸ்ட் இவரை பற்றின ஒரு ஸ்டாட்டிக் பார்த்துக்கோங்க. ஷார்ட்டஸ்ட் சர்விங் பிரசிடென்ட்.
ஸோ ஜாகிர் ஹுசைன் 67லேருந்து 69 வரைக்கும் இருந்திருப்பார். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பத்ம விபூஷன், பாரத ரத்னா அவார்ட்லாம் இவருக்கு வந்து வாங்கியிருப்பார் ஜாகிர் ஹுசைன். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரி. ஓகேங்களா. கிரி வந்து பார்த்தீங்கன்னா 67ல் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருப்பார். ஓகேங்களா. அதாவது ஜாகிர் ஹுசைன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்பொழுது 67ல் இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருப்பார். அதே மாதிரி ஜாகிர் ஹுசைனுடைய டெத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு பிரசிடென்ட், ஒரு ஷார்ட் டேர்ம்காக ஒரு பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்பட்டவர் இவர் தான். ஜாகிர் ஹுசைன் தான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக வந்து நியமிக்கப்பட்ட ஒரு பிரசிடென்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறமா இவர் இறந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பிரசிடென்ட் வந்து கிரி. ஏன்னா வைஸ் பிரசிடென்ட்லேருந்து பிரசிடென்ட்டுக்காக வந்து ப்ரொமோட் ஆகி வருவார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபக்ருதீன் அலி அகமத். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 74லேருந்து 77 வரைக்கும் இருப்பார். கைஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 74லேருந்து 77. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் த பிரசிடென்ட் ஜூரிங் எமர்ஜென்சி பீரியட் காலகட்டத்தில். ஓகேங்களா. இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே இறந்திருப்பார். ஓகேங்களா. ஜாகிர் ஹுசைனும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இறந்திருப்பார். ஃபஸ்ட்டு சடன் டெத்து ஆஃபீஸில் இறந்த பிரசிடென்ட் ஜாகிர் ஹுசைன். இவருக்கு அப்புறமா நம்மளுடைய ஆஃபீஸில் இறந்த அடுத்த ஒரு பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஃபக்ருதீன் அலி அகமத் அப்படிங்கிற பர்சன் தான் செகண்ட் பிரசிடென்ட் ஹூ டைட் இன் ஆஃபீஸ். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி 77ல் இருந்து 82 வரைக்கும் இருந்திருப்பார். இவர் தான் ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேசத்தோட ஃபஸ்ட்டு சிஎம் யாருங்க? நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான். ரைட். இவர் யங்கஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஹி பிகேம் த யங்கஸ்ட் பிரசிடென்ட். ஸோ ஹூ பிகேம் த யங்கஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி அப்படின்னு சொல்லலாம். ஹூ ஆக்குபைட் ராஷ்டிரபதி பவன் அண்ட் கண்டஸ்டட் ட்வைஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுற இயர் மட்டும். ராஜேந்திர பிரசாத் 2 டைம் வந்து வந்திருப்பாரு. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டில் நோட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா கஜாமுஜா நீங்கள் எழுதிட்டேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 52 to 57 இருந்திருப்பார். அகெயின் 57லேருந்து 62 இருந்திருப்பார். ஓகேங்களா. 2 டைம் பிரசிடென்ட். அதே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் 62லேருந்து 67, 1962லேருந்து 67 வரைக்கும் இருந்திருப்பார். இவர் வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டியோட சான்சலராக வைஸ் சான்சலராகவும் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலராகவும் இருந்திருப்பார். ஓகே. வைஸ் சான்சலர் ஆஃப் தி ஆந்திரா யூனிவர்சிட்டி அண்ட் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசைன் 67ல் இருந்து 69 வரைக்கும் இருந்திருப்பார். 67லேருந்து 69. ஷார்ட்டஸ்ட் சர்விங் பிரசிடென்ட் குறுகிய காலத்தில் பிரசிடெண்ட்டாக ஜனாதிபதியாக பதவி வகித்த முதல் நபர். அதே மாதிரி ஆஃபீஸில் பிரசிடென்ஷியல் ஆஃபீஸில் இருந்த முதல் நபரும் ஜாகிர் ஹுசைன் தான். அடுத்து கிரி வந்து 69லேருந்து 74 வரைக்கும் இருந்திருப்பார். ரைட். 69ல் இருந்து 74. 69ல் பார்த்தீங்கன்னா 67ல் இவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். ஜாகிர் ஹுசைன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காருங்க, இவர் தான் வந்து அடுத்த பிரசிடெண்ட்டாக வந்திருப்பார். அடுத்து ஃபக்ருதீன் வந்து 74லேருந்து 77. இவர் எமர்ஜென்சி பீரியடில் இருந்த பிரசிடென்ட். கொஷின்ஸ் இப்படியெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 2வது பிரசிடென்ட் ஹூ டைட் இன் ஆஃபீஸ்லேயே இருந்த 2வது ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமத். ரைட். அடுத்து நீலம் சஞ்சீவ் வந்து 77லேருந்து 82. 77லேருந்து 82 ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஹி பிகேம் த யங்கஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ராஷ்டிரபதி பவனில் இருந்த யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் யாருன்னா நீலம் சஞ்சீவ். அடுத்து பாருங்க ஜைல் சிங். ஸோ ஜைல் சிங் இந்த இடத்துல இயர் மட்டும் நான் நோட் பண்ணுறேன். நீட்டாகவே நோட் பண்ணிக்கோங்க. இப்போவே 1982லேருந்து 1987 5 இயர்ஸ் வந்து இருந்திருக்காரு. ஸோ ஜெயில் சிங் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டராகவும் யூனியன் ஹோம் மினிஸ்டராகவும் இருந்திருப்பார். ஓகேங்களா. இவர் வந்து பஞ்சாபுடைய சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி யூனியன் ஹோம் மினிஸ்டராகவும் இருந்திருக்கார். ரைட். நெக்ஸ்ட் ராமசாமி வெங்கட்ராமன் 87ல் இருந்து 92 வரைக்கும் இருந்திருக்கார். 87ல் இருந்து 92 வரைக்கும் இருந்திருக்கார். ஓகேங்களா. அடுத்து சங்கர் தயாள் சர்மா. ரைட். இவர் வந்து 92ல் இருந்து 97 வரைக்கும் இருந்திருக்காரு. ஓகேங்களா. இவர் வந்து மத்திய பிரதேசோட சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. சங்கர்.
அடுத்து வந்து கோச்சரியால் ராமன் நாராயணன், ரைட், 97 to 2002 இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அம்பாசிடர், ஓகேங்களா. ஸோ தாய்லாந்துக்காக இந்தியாவில் நியமிக்கப்பட்ட தூதர் இவர் தான். ஸோ இந்தியாஸ் அம்பாசிடர் டு தாய்லாந்து, துருக்கி, சைனா, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏக்கெலாம் இவர் வந்து ஒரு தூதராகவும் இருந்திருக்காரு, ரைட். நெக்ஸ்ட்டு அவுல் பக்கீர் ஜைனுலுதீன் அப்துல் கலாம், ஓகேங்களா. ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார் இல்லையா, இவர் வந்து எப்போங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2002 2007 வரைக்கும் இருந்திருப்பார், ரைட். 2002 2007. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட பேலிஸ்டிக் மிசைல் அண்ட் நியூக்ளியர் வெப்பன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்தபோது இவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார், ஓகேங்களா. லீடிங் ரோல் வந்து வகிச்சிருப்பார். அடுத்து பிரதீபா பட்டேல், ஓகேங்களா. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. 2007 அப்துல் கலாமுக்கு அப்புறமா ஒரு பெண் வந்து வகிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா கூட மறக்காது. ஓகே, அப்போ அப்துல் கலாமுக்கு அடுத்து பிரதீபா பட்டேல் ஞாபகம். 2007 2012 வரைக்கும் இருந்திருப்பாங்க. பிரணாப் முகர்ஜி, ரைட். பிரணாப் வந்து எப்போங்க அடுத்து 12 to 17, ரைட். 2012 17 வரைக்கும் வந்திருப்பாங்க இல்லையா. அடுத்து ராம்நாத் கோவிந்த் 2017 இப்போ வரைக்கும் இருக்கார், ஓகேங்களா. ராம்நாத் கோவிந்த் வந்து 2017 இப்போ வரைக்கும் இருந்திருக்கார், ரைட். கைஸ் புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் கைஸ். எஸ்ஆர் நோ நான் கமெண்ட் செக்ஷன் முடிஞ்சால் நான் பார்ப்பேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷனுக்கு போகலாம் இல்லையா. ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷனுக்கு போகலாம். Which article says about procedure for impeachment of the president? ஜனாதிபதியோட குற்றச்சாட்டுகளுக்கான நடைமுறை பற்றி எந்த கட்டுரை கூறுகிறது? ஆர்டிக்கல் 60. இது ஃபுல்லாகவே வந்து பாலிட்டி. ஸோ நான் சொல்லிட்டேன் பாலிட்டி ரெலவெண்ட்டாக. ஸோ ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டீங்க. அடுத்து பாலிட்டிலையும் கொஞ்சம் படித்தோம், இந்த பிரசிடென்ட் லிஸ்ட்டெல்லாம் படிச்சிங்க. பாலிட்டி ரெலவெண்ட்டாக சம் கொஸ்டின்ஸும் நம்ம இன்றைக்கி ஃபேக்சுவலில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், கவர்னர்ஸ், சீஃப் மினிஸ்டர் 4 பேர்த்தனை பற்றி ஒரு கேள்வி இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது, ஓகேங்களா. படிச்சுக்கோங்க. ஜனாதிபதியோட குற்றச்சாட்டுகளுக்கான நடைமுறை இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னு சொல்லுங்கள். ஆர்டிக்கல் 60, 61, 62, 63. எஸ் கைஸ். எஸ், ஆர்டிக்கல் 61 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன், ஓகேங்களா. ஆர்டிக்கல் 61 தான் வந்து இம்பீச்மெண்ட்டை பற்றி சொல்லுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இம்பீச்மெண்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா த சார்ஜ் செல் பி ப்ரிஃபர்ட் பை எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு, ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சும்மா எடுத்த உடனே அவர் மேலே குற்றச்சாட்டுகள்லாம் பண்ண முடியாது. ஒரு சில ப்ரொசீஜர் வந்து இருக்கும், ஓகேங்களா. அந்த ப்ரொசீஜரை சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 61. ஸோ கைஸ் மேலோட்டமாக தான் சொல்ல முடியும். டீட்டெயில்டாக நான் நடத்தினேன் அப்படின்னா இதுக்கு 1 hour ஆகிடும் பிரசிடென்ட்ஸ் பற்றி. ஸோ மேலோட்டமாக சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் எடுத்து படிக்கும்போது ஃபுல்லாக தெளிவாக படிச்சுக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏன்னா அப்புறம் ஃபுல்லாக நான் கரண்ட் அஃபேர்ஸை தாண்டி போகிற மாதிரி போயிடும். விச் ஆர்டிக்கல் சேஸ் அபவுட் டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன்ஸ் டு ஃபில் வேக்கன்சி இன் த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆர் பர்சன் எலெக்டட் டு ஃபில் கேஷுவல் வேக்கன்சி? ஜனாதிபதி பதவியோட காலிடங்களை நிரப்ப தேர்தலை நடத்தக்கூடிய நேரம் மற்றும் சாதாரண காலியிடத்தை நிரப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி காலம் அல்லது நபர் பற்றி கூறக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். எஸ், ஆர்டிக்கல் 62, ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. இம்பீச்மெண்ட்டை பற்றி சொன்னது வந்து ஆர்டிக்கல் 61. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸை பற்றி, அந்த வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கான எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பர்சன் எலெக்ட் ஆனாங்க இல்லையா அவங்கள பற்றிலாம் சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 62. மறந்துடாதீங்க கைஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட். நெக்ஸ்ட், which article says about the executive power of the union shall be vested in the president and shall be exercised by him? ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியனோட இது எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து சொல்லக்கூடியது எது? பிரசிடென்ட் அண்ட் ஷல் பி எக்ஸசைஸ்ட் பை ஹிம். எந்த ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 52, 53, 54, 55.
ஸோ 52 பார்த்தீங்கன்னா எதை சொல்லுங்கள், த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா. ஸோ இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 52 ரைட். 53 தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டா. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது வந்து ஆர்டிக்கல் 53 ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 54 எதுங்க சொல்லும், எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்டோடைய எலெக்ஷனை பற்றி சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 54 மறந்துடாதீங்க. ஆர்டிக்கல் 55 வந்து மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 55 ரைட். அப்போ ஆர்டிக்கல் 52லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பிரசிடென்ட்டோடதை பற்றி ஆர்டிக்கல் 52 53 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 54 பிரசிடென்ட்டோடைய எலெக்ஷன்ஸ், 55 வந்து மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 55 ரைட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், ரொம்ப ஓகேங்களா. அடுத்து which article says about qualifications for election as president. ஸோ பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணுற எலெக்ஷன் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதோட குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது, ஆர்டிக்கல் 54 55 56 58. ஸோ குவாலிஃபிகேஷன் ஸோ ஒன்று ரெண்டு நம்ம முன்னாடி கொஷின்ஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதுலேருந்து கூட நீங்கள் ஆட்மேன் அவுட்டு சூஸ் பண்ணலாம் ஓகே. விச் ஆர்டிக்கல் சேஸ் அபவுட் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் பிரசிடெண்ட், ஆர்டிக்கல் 54 55 56 58 கைஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாமே ஓகேங்களா, பாலிட்டி 11 இருக்கிற கொஷின்ஸ். எஸ் ஆர்டிக்கல் 58 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன் ரைட். ஆர்டிக்கல் 54 வந்து என்ன சொல்லுச்சுங்க, எலெக்ஷன். ஸோ பிரசிடென்ட்டோடைய எலெக்ஷன்ஸை வந்து சொல்லுது கைஸ். நியூ கம்மர்ஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் உங்கள் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டை சொல்கிறது ஆர்டிக்கல் 54. அடுத்த ஆர்டிக்கல் 50 எஸ் ஆர்டிக்கல் 55 என்னதுங்க, முன்னாடியே நம்ம படித்தோம், மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரைட். மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 55 ரைட். ஆர்டிக்கல் 56 வந்து என்னதுங்க, 56 கொடுத்துருக்கோம் இல்லையா, 56 வந்து முன்னாடியே நம்ம சொன்னோமா. எஸ் 58 ஆன்சர் சொல்லிட்டோம் இல்லையா. 58 வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் பிரசிடென்ட், குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் பிரசிடென்ட். ஸோ இந்த இது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆர்டிக்கல் 58 தான். ஆர்டிக்கல் 56 என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் கைஸ் ஆர்டிக்கல் 56 என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்கள். Which article says about oath or affirmation by the president? ஜனாதிபதியோட சத்தியம் அல்லது உறுதிமொழி பற்றி கூறக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். ஸோ ஆர்டிக்கல் 60 ஆர்டிக்கல் 61 ஒன் அலோன் நன் ஆஃப் தி எபோவ். எஸ் ஒன் அலோன் ஓகேங்களா. ஆர்டிக்கல் 60ங்கிறத டக்குன்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே ஒரு 3ல் வந்து சியில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், என்னதுங்க ஒன் அலோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ ஆப்ஷன் கரெக்டான இது ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், ரொம்ப மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக ஆன்சர் பார்த்து ஆப்ஷன் சூஸ் பண்ணும் ஓகேங்களா. எஸ் ஆர்டிக்கல் 56 ஆன்சர் பண்ணிங்களா, என்னதுங்க டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட்டோடைய இதை பற்றி சொல்கிறது, ஆஃபீஸ் பற்றி சொல்கிறது. த பிரசிடென்ட் ஷல் ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 5 years. ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடியது வந்து ஆர்டிக்கல் 56 வந்து சொல்லும் ரைட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ராம்நாத் கோவிந்த் சர்வ்ட் as the governor of பீகார், பாட்னா, யூபி, மத்திய பிரதேஷ். ஸோ இவருக்கு முன்னாடி வந்து கவர்னராகவும் இருந்திருக்காரு ஒரு ஸ்டேட்டுக்கு. ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லுங்கள்.
எஸ் பீகார் சரிங்களா. ஸோ 2015 ஓகேங்களா. 2015 பார்த்தீங்க அப்படின்னா ராம்நாத் கோவிந்த் அவர்களை வந்து இது கவர்னர் ஆஃப் பீகாருக்கு நியமிச்சிருந்தாங்க ஓகேங்களா. ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாட்னாக்காகவும் இவர் வந்து இருந்திருக்காரு. ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாட்னாவுக்கும் இருந்திருக்காரு ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து Palestine is set to hold its first national elections in 2021 after a span of எவ்வளோ வருஷம் கழிச்சு 2021 ஒரு நேஷ்னல் எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 14 வருஷங்கள் கழிச்சா, 13 வருஷங்கள் கழிச்சா, 12 11. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், ரொம்ப முக்கியமான அதுவும் பாலிட்டியில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் ஓகேங்களா. ஸோ கைஸ் கண்டிப்பாக இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். ஆன்சர் இஸ் 14 இயர்ஸ். கரெக்டாக 14 வருஷங்கள் கழிச்சு தான் பாலஸ்தீன் வந்து 3 எலெக்ஷன்ஸ் வந்து நடத்த போகிறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்னும் மதர் 247 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட டெலிகிராம் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட டெலிகிராம் ஐடி இலக்கியா ஜெயராஜ் ஓகேங்களா. ELAKKIYAJAYARAG இலக்கியா ஜெயராஜ் என்னோட டெலிகிராம் ஐடி. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் நான் அகைன் ரிமைண்ட் பண்ணுறேன் Y273. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஆஸ் யூஷுவல் சொல்லுங்கள். நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.